Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Realme Buds Air 5 Pro இந்த TWS Earbudsோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஏன்னா ரிவ்யூ பண்ணணும்னா இன்னும் நிறைய டேஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் அந்த ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் TWS இயர்பட்ஸ். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 4500 rupees. அண்ட் இது வந்து அமேசானில் அவைலபிளில் இருக்குது. அண்ட் இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நம்மளுக்கு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து பார்ப்போம். ஸோ சார்ஜிங் கேஸ் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒயிட் கலர் வேரியண்ட்டு. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம்மும் கொஞ்சம் நல்லா ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குது. அண்ட் மெயினாக இயர் டிப்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் வித் ஆரஞ்சு கலர். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங்கை வந்து கொடுக்குது. அண்ட் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்குறதுக்கு இயர்பட்ஸ் நல்லா ஒரு ப்ரீமியம் பில்டில் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது, கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே சரி. அண்ட் ஆஃப்டர் தட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வழக்கமாக கொடுக்கறது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பட்ஸ் ஏர் 5ஓட யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அண்ட் தென் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் USB Type-C கேபிள், ஒரு ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த Realme Buds Air 5 Pro TWS இயர்பட்ஸோட பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம Realme Buds Air 5 Pro வந்து சார்ஜிங் கேஸோட ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். டாப்பில் வந்து ரியல்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு LED இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து க்ரீன் லைட் எரிஞ்சால் உங்களுக்கு சார்ஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம், ரெட் லைட் எரிஞ்சால் சார்ஜ் பேட்டரி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கேஸில். அண்ட் பாட்டமில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த கனெக்ஷன் பேரிங்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் வந்து நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவே குட்டாக இருக்குது. நான் ஃபிட் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அந்த ஜீரோ கேப் ஃபிட்டிங் வந்து இருக்குது. ஸோ ஃபிட் பண்ணோடனே நல்லா காதில் போய் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணும்போதே அந்த கம்ஃபர்ட்னஸ் நல்லாவே ஃபீல் ஆச்சு. அண்ட் கனெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஸோ இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அட் அ டைமில் நீங்கள் 2 ஃபோன்ஸில் சேம் டைமில் கனெக்டட்லேயும் வச்சுக்கலாம். அண்ட் இயர்பட்ஸ் நான் ஒரே ஒரு வாட்டி தான் வெளியில் யூஸ் பண்ணேன் வாக்கிங் போகும்போது. கனெக்ஷனில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லை, அண்ட் ட்ராபேக்ஸும் வந்து கிடையாது. அண்ட் இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறனால நீங்கள் கேஸ் டோரை ஓப்பன் பண்ணிங்கனாவே இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஐஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேரிங் மோடில் போனதுக்கப்புறமா ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஸோ நார்மலாக வந்து எல்லா இயர்பட்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் சிம்பிள் தான் வரும். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்பட்ஸோட அந்த ஒரு டிசைனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் வந்துருக்கு. ஸோ ரொம்பவே இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் AAC கோடெக்கில் வந்து இப்போ டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. பட் இதில் LDAC கோடெக், ஆடியோ கோடெக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஐஃபோனும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து Realme லிங்க் ஆப் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போய்ட்டு Realme லிங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் ஆப்பில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா Realme Buds Air 5 Pro உங்களுக்கு ஆப்பில் ஈஸியாக காமிச்சிடும், ஒரு வாட்டி நீங்கள் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மெயினாக வந்து நீங்கள் வியர் பண்ணால் தான் நாய்ஸ் கேன்சலேஷனே ஆக்டிவேட் ஆகும். வியர் பண்ணாத போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் மோடுக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னா இயர்பட்ஸை வந்து வியர் பண்ணணும். ஒரு இயர்பட்ஸ் இல்லை 2 இயர்பட்ஸையும் வியர் பண்ணணும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். அண்ட் இதில் மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது எனக்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் 50 decibels வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிங்கன்னா சைடில் நீங்கள் வண்டி வந்து போயிட்டுருக்குன்னா அது எல்லாமே அப்படியே ஏதோ காற்றுல போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த வண்டியோட நாய்ஸே வந்து உங்களுக்கு கேட்காது. அண்ட் அந்தளவுக்கு சவுண்ட்ஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுது. ஸோ 50 decibels நாய்ஸ் கேன்சலேஷன். அந்த இது வரைக்கும் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த 2K 3K எல்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபீலே இருக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்ட்டு. பட்
உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஏஎன்சி இயர்பட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஸோ இதில் ஏஎன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் சிமிலராக Oppo Enco Air3 Pro இதுலேயும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் இதை விட எனக்கு தெரிஞ்சு Realme Buds Air 5 Pro இயர்பட்ஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15% கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இவங்க இந்த Realme Buds Air 5 Pro இயர்பட்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா கோஆக்சில் அப்படின்ற மாதிரி ஒரு டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்க ட்வீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா Oppo Enco Air3 Proவில் அந்த மாதிரி செட்டப்பில் கிடையாது. ஸோ அதனால் Realme Buds Air 5 Pro இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது Oppo Enco Air3 Pro இயர்பட்ஸை விட. அது நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்டதில் கன்ஃபார்மாக எனக்கு வந்து இது நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஆடியோ வைஸ் Realme Buds Air 5 Pro ரொம்ப செம்மையாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸ் வேணும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பேஸ் ரொம்ப கும்முன்னு கேட்குது. அண்ட் இயர்பட்ஸே வந்து அந்த வைப்ரேட் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பேஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் சவுண்ட்ஸ் வந்து வெரி ஏற்றுற அளவுக்கு அதிகமான சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 70% 80% வச்சு கேட்டிங்கனாவே எனஃபாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹை சவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வால்யூம் என்ஹான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த வால்யூம் என்ஹான்சர் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், அந்த ஆஃபில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ஹை சவுண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹை சவுண்டில் கேட்கும்போது ஒரு மாதிரி வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது, சாப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட்டில். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வால்யூம் என்ஹான்சரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓவரால் இதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அவசரமாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஒரு பேஸ் லவர்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக போகலாம். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா Oppo Enco Air3 Proவோட ரியல்மியில் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட காலிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ காலிங்கான வீடியோ நான் செப்பரேட்டாக டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நான் கால் ரெக்கார்டிங் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் கால் செப்பரேட்டாக போயிட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு கால் பேசி செக் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணுது. ஆனால் இந்த Realme Air 5 Proவில் கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி இன்னும் வந்து பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது Oppo Enco Air3 Pro கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா Oppo Enco Air3 Pro வழியாக பேசும்போது ஒரு மீடியம் லெவலில் கேட்குதுன்னா ஸோ இதில் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கால் பேசும்போது மீடியம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக கேட்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஒரு ஸ்லைட்டாக வந்து Oppo Enco Air3 Pro கம்பேர் பண்ணும்போது Realme Buds Air 5 Proவில் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் நிறைய சின்ன விஷயம்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோ போடும்போது பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் மோட்ஸில் போனீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியர் பேஸ் இருக்குது, அண்ட் பேஸ் பூஸ்ட் இருக்குது, அண்ட் கிளியர் வோக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கிளியர் பேஸ் வந்து ரொம்பவே சூப்பர் பேஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணுன்றதை நீங்களே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பேஸ் லவராக இருந்தால் நீங்கள் பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இல்லை எனக்கு பேஸ் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, பேஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற வேறு நார்மலாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேலன்ஸ்டு ஆடியோ வேணும்னா நீங்கள் நேச்சுரல் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ கேட்கறதுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் ஹியர் கோல்டன் சவுண்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்கள் இயர் கேனல் வழியாக எப்படி அந்த ஆடியோ ட்ராவல் ஆகுது, அந்த வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற பேஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி இது பண்ணோம். ஸோ தட் இன்னும் வால்யூம் லெவல் அதிகமாகும். ஆல்ரெடி வால்யூம் லெவல் அதிகமாக தான் இருக்குது, இதை பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாகும். அண்ட் ஸ்பெஷல் சவுண்டு நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா 360 டிகிரி ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பட்டன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் வால்யூம் இதில் எல்லா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் கரெக்டாக பொசிஷன் பண்ணாத மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரிபிள் டச் அண்ட் ஹோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வருது. ட்ரிபிள் டேப்புக்கு தான் வந்து நீங்கள் வால்யூம் அப்போ இல்லை டவுனுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இயர்பட்ஸ் வேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரிபிள் டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10% வால்யூம் கம்மியாகும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ட்ரிபிள் டைம் பண்ணதுக்கப்புறமா 10% அதுக்கான டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து அந்த வால்யூம் வந்து கம்மி பண்ணிடலாம். பட் Oppo Enco Air3 பண்ணும்போது ஸோ அதில் ஷார்ட் டச்சு லாங் டச்சுன்னு 2 டிஃப்ரெண்ட் அந்த பட்டன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு இன்இயர் டிடெக்ஷன் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இயர்பட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இயர்பட்ஸ் காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ப்ளே ஆகிட்டு இருந்தால் அந்த ஆடியோ வந்து பாஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் போயிடலாம். ரியல்மி லிங்க் ஆப்பில் போய்ட்டு மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸோ இங்கே இன்இயர் டிடெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஆட்டோ ஆன்சர் டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் கால் வரும்போதெல்லாம் நான் இயர்பட்ஸ் எடுத்து காதில் வச்சாவே கால் அட்டெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதில்
பேட்டரி வைஸ் பார்க்கும்போது ஸோ பேட்டரி வந்து நம்ம ஃபுல்லாக இன்னும் செக் பண்ணல. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் Oppo Enco Air3 Pro இப்போ தான் இதோட பேட்டரி வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கே ஆக்சுவலாக 1 வீக் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 hours தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற எல்லா அந்த சூப்பர் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஹை டெஃபினேஷன் ஆடியோ, ஸ்பேஷியல் ஆடியோ, கோல்டன் சவுண்ட், ஸோ எல்டிஎஸ்சி ஆடியோ கோடெக் ஃபார்மேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 4 hours தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது இயர்பட்ஸ் ஒன்லி. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி சிமிலராக இதுலேயும் அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஸ்டில் வந்து நம்ம இந்த Realme Buds Air 5 Pro இயர்பட்ஸ்க்கு அண்ட் பேட்டரி வந்து நம்ம இன்னும் செக் பண்ணல. பட் அதுக்கு இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அண்ட் பேட்டரி இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸோட பேட்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இயர்பட்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கேஸில் வச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கேஸோட பேட்டரி எவ்வளோன்றது உங்களுக்கு ஃபோன்லேயே காமிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் அண்ட் ஐஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஸோ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப குட்டாகவும் பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இயர்பட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் உண்மையிலேயே வந்து நான் ஏஎன்சி வந்து அந்த ஃபீல் வந்து எனக்கு இருக்கணும், ஸோ என்னோடய சரௌண்டிங் நாய்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அது கம்மியாகிற மாதிரி எனக்கு உணரணும் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, அண்ட் ஆடியோ ஆவசமாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலோ, அண்ட் தென் கால்ஸ் வந்து சூப்பராக நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் கால் சூப்பராக பேசணும்னு நினச்சிங்கனாலோ, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5K கீழே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா Realme Buds Air 5 Pro உண்மையிலே பெஸ்ட்டு TWS இயர்பட்ஸ். ஸோ அநேகமாக இந்த இயரில் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க Realme சைடில். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வரைக்கும் நான் இதை ஒரு 1 or 2 days தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் போட்ட வீடியோ வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் நான் ஐடென்டிஃபை பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.